நம்ம ஹேருக்கு வந்து கேர்டு வந்து ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த கேர்டு வந்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நேச்சுரல் ஷைனாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அதே கேர்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது பெனிஃபிட்டாக, ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து கேர்டு அப்ளை பண்ணுறது பெனிஃபிட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம கேர்டு வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நேச்சுரல் ஃபேட், அது இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ அது ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது, ரெகுலர் இந்த சென்ஸ் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு இல்லை 10 நாளுக்கு ஒரு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு, ஷைனாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் செல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்கேல்பில் வர டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், ஃப்ளேக்காக இருக்கட்டும், இச்சிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது கேர்டை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு மைல்டு கண்டிஷனராகவும் ஒர்க் பண்ணும். மைல்டு கண்டிஷனர் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை நேச்சுரலாக சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கம்பேர் பண்ணும்போது கேர்டு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். நான் கேர்டு இன்டேக்காகவும் எடுத்துக்கிறது ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் தான். எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி கேர்டை மட்டுமே ஹேர் பேக்ஸாக போடுறது ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் தான். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.